தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக தாவேகாவைச் சேர்ந்த ரமேஷ் பொறுப்பு வகித்து வருகிறார். கோவில்களின் நிர்வாகம், பராமரிப்பு மற்றும் பக்தர்களுக்கான வசதிகள் போன்ற முக்கிய பொறுப்புகளை கவனிக்கும் இந்த துறைக்கு எப்போதுமே தனி முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் அமைச்சர் ரமேஷ் பல கோவில்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருவதுடன் பல்வேறு நிர்வாக மாற்றங்களையும் மேற்கொண்டு வருகிறார். இருப்பினும் அவரது சில செயல்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் ரமேஷ் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அவர் மாதா சிலை ஒன்றையும் உலக சிந்தனை சிற்பி தந்தை பெரியார் என்ற நூலையும் பரிசாக வழங்கியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையை நிர்வகிக்கும் அமைச்சர் ஒருவர் தனது துறையுடன் தொடர்புடைய கோவில் சார்ந்த நினைவுப் பொருட்கள் அல்லது ஆன்மீக அடையாளங்களை வழங்காமல் வேறு விதமான பரிசுகளை வழங்கியிருப்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பொதுவாக அறநிலையத்துறை அமைச்சர்கள் தங்களது துறையின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் கோவில் சார்ந்த பொருட்கள், ஆன்மீக நூல்கள் அல்லது ஆலய பிரசாதங்கள் போன்றவற்றை முதல்வருக்கு வழங்குவது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த தலைவர்களை அறநிலைத்துறை அமைச்சர்கள் சந்திக்கும் போதும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் தற்போதைய நிகழ்வு பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. மேலும் தன் வாழ்நாள் முழுவதும் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக விமர்சிக்கப்படும் பெரியார் குறித்த புத்தகத்தை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பரிசாக வழங்கியிருப்பது குறித்தும் விவாதங்கள் எழுந்துள்ளன. ஒரு தரப்பினர் இதை தனிப்பட்ட விருப்பம் என கூறினாலும் மற்றொரு தரப்பினர் இது அறநிலைத்துறையின் அடையாளத்திற்கும் அந்த துறையின் நோக்கத்திற்கும் பொருந்துகிறதா என்ற கேள்வியை முன்வைத்து வருகின்றனர். இதனால் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் கருத்து மோதல்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபுவின் செயல்பாடுகள் குறித்து இந்து அமைப்புகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்த சூழலில் தற்போது அமைச்சர் ரமேஷின் இந்த நடவடிக்கையும் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அறநிலைத்துறையின் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இந்து மத உணர்வுகளையும் கோவில் மரபுகளையும் முன்னிலைப்படுத்தி செயல்பட வேண்டாமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த விவகாரங்களை பார்க்கும்போது கடந்த ஆட்சியில் இருந்த சேகர் பாபுவை விடவும் தற்போதைய அறநிலைத்துறை அமைச்சரின் செயல்பாடுகள் மேலும் சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கப் போகிறதோ என்ற அச்சமும் எதிர்பார்ப்பும் ஒரு பகுதி மக்களிடையே உருவாகி வருவதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.